ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க நம்ம இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். டெய்லரிங் வீடியோ தான். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற நைட்டி வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இப்போ அதில் ஏதோ ஒரு மிஸ்டேக், அந்த ஜிப்பு விட்டு போயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு அந்த நைட்டியை நம்ம வந்துட்டு போடுறதே கிடையாது. அப்படியே அது ஓரம் கட்டிடுவோம். ஆனால் வந்து நைட்டி நல்லாயிருக்கும், ஜிப்பு மட்டும் போயிருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து டைலர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாலும் அவங்க வந்து தைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. இல்லை இந்த ஒர்க்லாம் கொடுக்காதீங்கன்னு சொல்லிவிடுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த ஓல்டு ஜிப்பை வந்துட்டு பிரித்து அப்படியே எடுத்துடலாம். கட் பண்ணலாம் வேண்டாம். பிரிக்கிற ஊசியை வச்சுட்டு அழகாக நீட்டாக பிரித்து எடுத்துடுங்க. பிரித்து எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம புதுசாக ஒரு ஜிப்பு வாங்கிட்டு வந்துட்டு எப்படி நம்ம அட்டாச் பண்ண போகிறோன்னு தான் பாருங்கள். ரொம்பவே ஈஸிங்க. நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. 500 கொடுத்து ஒரு நைட்டி வாங்குறீங்கன்னா நம்ம வந்துட்டு அது வந்து ஜிப்பு போனது, இப்போ வந்து புதுசாக ஒரு நைட்டி வாங்கினோம்னா இப்போ ஜிப்பு இழுத்தோன்னு வச்சுங்களேன், அது அப்படியே போயிடும், டக்குன்னு விட்டு போயிடும் இல்லையா? அதுக்காக தான் இந்த ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களும் வேஸ்ட் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லா வரும். பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஊசி வச்சு இது போல் பிரிச்சுருங்க. நல்லா பிரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த ஜிப்பை வந்துட்டு இப்போ அதே அளவுக்கு நீங்கள் அதே சைஸுக்கு இருக்கான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணி வாங்க. அந்த ஜிப்பில் வந்து சின்ன சைஸ் பெரிய சைஸ்னு 2 இருக்குது. இந்த பார்த்திங்களா கீழே லாக் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்துட்டு உள்பக்கமாக வச்சு நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பிரித்து விட்டுருக்கோம் இல்லையா, பிரித்து விட்ட இடத்துல அங்கே மேலே ஒரு லாக் மாதிரி போட்டிருப்பாங்க பார்த்திங்களா, இதுதான். இந்த லாக் போட்டதுக்கு மேலே தான் நம்ம ஸ்டிச்சிங் கொடுக்கணும். பார்த்திங்களா, இது மாதிரி ஸ்டிச்சிங் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும், நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு பிளாக் கலரில் இப்போ வந்துட்டு ஜிப்பு வாங்கிட்டோம் அப்படின்னா பிளாக் கலர் த்ரெட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நைட்டி என்ன கலரில் இருக்கோ அதே கலர் தான் நம்ம த்ரெட் எடுத்துக்கணும். பார்த்திங்களா, இது போல் ஜிப்பு வச்சு தைச்சாச்சு. ரொம்ப ஈஸியான மெத்தடு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தயவு செஞ்சு வேஸ்ட்டு பண்ணாதீங்க. இதை வந்து இன்னும் ஒரு 3 மந்த்து கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜிப்பு இல்லாமல் நம்ம கொக்கி வச்சு தைக்கலாமானாக்கா அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. ஜிப்பு வச்சுட்டோன்னா நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.